தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிறப்பாக ஆட்சி நடத்தினார் என்று பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்து பேசியிருந்தார். போதை புழக்கத்திற்கு ஜெயலலிதா இடம் கொடுக்கவில்லை என்றும் தற்பொழுது திமுக ஆட்சியில் போதை கும்பலிடம் இளைஞர்கள் ஒப்படைக்கப்பட்டுவிட்டனர் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டு பேசியிருந்தார். தற்போது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் அய்யநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு அய்யநாதர். இன்று என்டிஏ பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடி சிறப்புரை ஆற்றிய போது பல்வேறு விவகாரங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். திருப்பரங்குன்ற விவகாரத்தை வாக்கு வங்கிக்காக திமுக அரசு கையில் எடுத்தது என்றும் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியிருந்தார். இவர் பேசிய இந்த உரையும் இந்த பொதுக்கூட்டமும் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம்? அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதா சொல்ற 6 லட்சம் கோடிக்கு நாங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கிறோம் அப்படின்றாரு அவரு. அது என்ன அப்படின்றது ஒரு சில திட்டங்களை அவர் சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. தமிழ்நாட்டுக்கு நாங்க 6 லட்சம் கோடிக்கு பண்ணியிருக்கிறோம், உதவிகள் செஞ்சிருக்கிறோம், நிதி ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்துருக்குறோம் அப்படிலாம் சொல்றாரு. அப்ப அதெல்லாம் மக்கள் அதை புரிஞ்சு கொள்ளவே முடியாது இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது. ரெண்டாவது தமிழ் இளைஞர்களுக்கெல்லாம் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு அப்படின்றாரு. இங்கெல்லாம் தமிழ் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வேலையும் எதுலையுமே தரல. ஐசிஎஃப்ல இருந்துட்டு ஆரம்பிச்சு HVF, CVRDE, ரயில்வேஸ் என்ற ஒரு இடத்துலையும் அப்படி ஒண்ணு கிடைக்கல. அதனால இவருடைய பேச்சு வந்துட்டு முழுக்க முழுக்க அரசியலா வந்துட்டு திமுகவுக்கு எதிராக மக்கள் மனதை வந்துட்டு மக்களுடைய கருத்தை வந்துட்டு உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அதுல தெரிஞ்சதே ஒழிய உள்ளபடியே இந்த அரசு வந்ததுன்னா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விடயத்துக்கு எந்த அடிப்படையும் இல்லை. அதனால இது ஒரு பெரிய தாக்கத்தை வந்துட்டு ஏற்படுத்தாது. குறிப்பா இன்று பிரதமர் நரேந்திர மோடி பேசும்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருந்தார் இல்லையா? அது தொடர்பா உங்க பார்வை என்ன சார்? இல்ல, ஜல்லிக்கட்டு தொடர்பா வந்துட்டு நம்ம நடத்திய போராட்டம் தான் நம்மளுக்கு அது வெற்றி பெற்று கொடுத்தது. நமது இளைஞர்களும் மாணவர்களும் நடத்திய ஒரு மாபெரும் போராட்டம் இந்த நாட்டையே உலுக்கியது. அது மட்டுமல்ல, நமது பண்பாடு, நம்ம ஒரு மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது சட்டம் இயற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம். தமிழர்களுடைய கலாச்சாரம் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கோம் ஒழிய ஒரு ரைட்டா வாங்கல. 19(1) கீழ் 19(2) கீழ் நம்ம வந்துட்டு அப்படிதான் வாங்கியிருக்கிறோம். புரியுதுங்களா? இவங்க ஒன்றும் பண்ணல. இங்க வந்து சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் நாங்க தான் வாங்கி தருவோன்ட்டு. அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. அவங்க எதுவுமே செய்யல. எல்லாமே நம்மளுடைய போராட்டத்தின் மூலமா தான் நம்ம சாதிச்சோம். அதே போல போதை கும்பலிடம் தான் இந்த திமுக ஆட்சி இளைஞர்களை ஒப்படைத்து விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையை சொல்லியிருக்காங்க. குறிப்பா இன்று பேசிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த குற்றச்சாட்டை போதை கும்பல் அதிகரிச்சு விட்டுட்டாங்க திமுக ஆட்சியிலன்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது தொடர்பு அவங்க பார்வை? ஆமா 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 அவங்க போன மக்களவை தேர்தலுக்காக முதல் பரப்புரை கூட்டத்தை அவர் பேசிய அந்த நந்தனம் பொதுக்கூட்டத்தில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இதேதான் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு. ஆனா அவர்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேளுங்களேன். நான் இங்க வச்சிருக்கிறேன் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம பேசணும். போதைப் பொருள் எவ்வளவு இந்தியாவுக்குள்ள வருது, எவ்வளவு தடுக்கப்படுது, அதுல அதிகமான இடத்துல தடுக்கப்படுறது எங்க அப்படின்றது மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒண்ணா இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆதாரபூர்வமா எடுத்து வச்சோம். ஆனா அவர் வந்துட்டு போற போக்குல தமிழ்நாட்டு திமுக கெடுக்குதுன்றாரு. அதிகமான போதைப் பொருள் கடத்தல் அப்படின்றது வந்துட்டு நடக்கிறது குஜராத்ல. அதன் அதிகமா போதைப் பொருள் புழக்கத்தை வந்துட்டு தடுக்கிறது தமிழ்நாட்டுல. அதிகமான வழக்கு பதிவு செய்யப்படுறது தமிழ்நாட்டுல. அப்படி இருக்க தமிழ்நாட்டுல பரவுச்சுன்னா எப்படி பரவுது, ஏன் பரவுது அப்படின்றத அவர் சொல்லுங்க பார்க்கணும். இவங்களுடைய உள்துறை அமைச்சகத்துல போதைப் பொருள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறதுன்ற டேட்டாவே கிடையாது. இதுதான் முதல்ல அவங்க சொல்ல வேண்டியது. எவ்வளவு உள்ள வந்துச்சு, எவ்வளவு அழிச்சிருக்கிறோம், எவ்வளவு பிடிச்சிருக்கிறோம், இதைத்தான் அவங்க சொல்றாங்களே ஒழிய எவ்வளவு இங்க பயன்படுத்தப்படுது அப்படின்றதுக்கான டேட்டாவே இல்லை. அப்ப எப்படி எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க? ஒண்ணும் கிடையாது. அதையும் மீறி தமிழ்நாட்டை பத்தி மற்ற மாநிலங்கள்ல போய் பேசும்போது ரொம்ப அவதூறா பேசினாரு. இங்க வந்துட்டு வட மாநிலத்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படியெல்லாம் வந்துட்டு அவர் போய் பேசினாரு. அதே மாதிரி இந்த இப்ப கூட பேசுறாரு பாருங்க, சனாதனத்தை பத்தி பேசும்போதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா நம்முடைய கலாச்சாரத்தை வந்துட்டு இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு. யாரு இழிவுபடுத்துறது சொல்லுங்க பாப்போம். இவங்க சொல்லக்கூடிய சனாதன தர்மம் அப்படின்றது என்னது? அது பெண்களுக்கு உரிய முக்கிய சமத்துவத்தை கொடுக்குதா, உரிமையை கொடுக்குதா, தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் அவர்களுக்கெல்லாம் வந்துட்டு சமநிலையை கொடுக்குதா அந்த இந்து மதம்? எங்க கொடுக்குது அந்த இந்து மதம்?
அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவர்னு எப்படி நம்ம சொல்றோம்? தாழ்த்தப்பட்டவர்ன்றது எப்படி சொல்றோம்? பிராமணர்கள் எல்லாத்திலும் முன்னேறிந்தது யாரோட எதன் காரணமா? எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச விடயத்தெல்லாம் இவர் இவருடைய பேச்சு இந்த ஊடக வெளிச்சத்தை வச்சு மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப நான் சாத்தியம் கிடையாது. தமிழ்நாடு ரொம்ப இவர் என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ பேசிட்டு போறாரு. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதோ சொல்றாங்க, அவங்க அவ்வளவுதான். எல்லாம் ஒரு இடத்துக்கு 2 இடத்துக்கு போன கட்சிகள். இந்த கட்சிகள்னாலாம் வச்சுக்கிட்டுலாம் திமுக அரசையோ திமுக கூட்டணியோ தோற்கடிக்க முடியாது. இணைப்பில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி திரு ஐயநாதன். நன்றி.